முருகன் அருளால் முடியாதது ஒன்றுமில்லை. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை முருகனோட அருளால் நமக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். யாரெல்லாம் அந்த மெசேஜ் பார்க்குறீங்களோ கமெண்ட் செக்ஷனில் ஓம் முருகான் டைப் பண்ணுங்க. முருகனோட மெசேஜ் ரொம்ப அழகாக இன்னைக்கு வந்திருக்கு. நம்ம எப்போவுமே நதி மூலமும் ரிஷி மூலமும் பார்க்கக்கூடாது, அதாவது அதை பற்றி ரிசர்ச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த சின்ன விஷயத்த உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி பாருங்க, அதோட பலன்களை அனுபவிங்க. இங்கே என்ன மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னா, இப்போ முருகனை வந்து நம்ம நினைக்கிறப்போ, முருகனோட பாடல்கள் பாடுறப்போ எப்படி பாடுவோம்? அவரை போற்றி பாடுவோம். முருகனோட கண் அழகா இருக்கு, ஐப்ரோஸ் அழகா இருக்கு, கழுத்து அழகா இருக்கு, அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் போற்றி பாடுவோம்ல. அதே மாதிரி உங்க கூட இருக்கவங்க கிட்ட இந்த வாரம் அவங்க வந்து பேசுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 20 to 30 செகண்ட்ஸ்க்கு அவங்கள பத்தின நல்ல விஷயத்த ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்க. நீ இது பண்ணன, இது ரொம்ப பெட்டரா இருந்தது, நீ இது பண்ணனால எனக்கு ரொம்ப உதவிகரமா இருந்தது, வீட்டில் யாராவது சமைச்சு கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்றது. கூட வேலை செய்கிறவங்க, உங்க கூட பிஸ்னஸ் பண்றவங்க யாரா இருந்தாலும் ஒரு 20 to 30 செகண்ட்ஸ் அவங்கள பத்தி ஒரு சின்ன நல்ல விஷயத்த சொன்னதுக்கு அப்புறமா நார்மலா உங்களோட வேலைகளை பாருங்க. இது இந்த வாரம் நீங்க உங்களோட வாழ்க்கையில் அப்ளை பண்ணி பாருங்க. இதோட பலன்கள் நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய விஷயத்த கொடுக்கும். ஓம் முருகா.